முத்தழகு பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சுட்டாங்க. பரிகாரத்தை முடிச்சுட்டு அவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. பூமி அட்மிட் ஆன அதே ஹாஸ்பிட்டல்ல முத்தழகையும் அட்மிட் பண்றாங்க. முத்தழகால பூமியும் கண் முழிச்சிடுறாரு. கண் முழிச்சு முத்தழக பார்த்து நீங்க யாருன்னு கேட்டுருவாரோன்னு தான் ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா பின்மண்டையில அடிபட்டிருக்கு, எல்லாமே மறந்துருச்சுன்னு சீரியலை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா நல்ல வேலைங்க, முத்தழகு நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டாரு. அப்பாடா, எதுவுமே மறக்கல, அப்படியே கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நிம்மதியா இருந்தது. பேச்சியம்மா வெளியே அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீயும் பரிகாரம் பண்ண, பூமிக்காக தான் எல்லாமே பண்ண, எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்றாங்க. பூமி முழிச்சுட்டான், அதை நினைச்சு சந்தோஷப்படு, முத்தழகும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு இவங்க மறுபடியும் கேக்குறாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்தும் குழந்தை நல்லா இருக்கான்னு மறுபடியும் அஞ்சலி கேக்குறாங்க. பேச்சியம்மா நல்லவங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நீயும் பரிகாரம் பண்ணிருக்க, குழந்தை எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணிடலாம் வான்னு கூப்பிடுறாங்க. அஞ்சலி உடனே பதட்டமாயிடுறாங்க. செக்கப்பா, அதெல்லாம் எனக்கு வேணாம், என் குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூமி ஆல்ரெடி 2-3 தடவை செக்அப் பண்ணிட்டான், எத்தனை தடவை தான் செக்அப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பூமி செக்அப் பண்ணது தப்புதான், எந்த பொண்ணும் பிரெக்னன்சில போய் சொல்லவே மாட்டா, போய் சொன்னா கடவுளே தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குழந்தை நல்லா இருக்கான்னு பாக்கணும் வான்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. அஞ்சலி ஆனா டாக்டர் கிட்ட என் குழந்தை நல்லா இருக்கு, எனக்கு மூவ்மெண்ட் எல்லாம் தெரியுது அப்படி இப்படின்னு பேசி செக்கப்பே பண்ண விடாம பண்ணிடுறாங்க. டாக்டரும் இவ்வளவு பிரிஸ்கா பேசுறாங்களே அப்படின்ட்டு பேச்சியம்மா கிட்ட இவங்க நல்லாதான் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலிக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கு. பூமியும் முத்தழகும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க பேச்சியம்மா. எப்பவும் போல முத்தழக ஹர்ட் பண்ற மாதிரி பாண்டியம்மாவும் பேசுறாங்க. பூமியோட அப்பா சும்மா இல்லாம 2வது வாழ்க்கை நீ சூஸ் பண்ணதுல இருந்துதாண்டா உனக்கு இப்படி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு வேற சொல்றாரு. நீ இந்த வீட்டு பையனா, வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறாரு. ஆனா பூமி தயங்கிட்டு, எனக்காக முத்தழகு இவ்வளவு பண்ணதே போதும், அவங்க அன்பு எனக்கு நல்லா புரியுது, நான் அவுட் ஹவுஸ்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஹவுஸ்க்கு போறாரு. அங்க இருந்த எல்லாரும் முத்தழக பார்த்து இன்னும் பூமியை மன்னிக்கலையான்னு கேக்குறாங்க. முத்தழகு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க. நீங்க கூடவே இருக்கணும்னு அந்த ஐயர் சொன்னதும் ஞாபகம் வருது. திரும்பி பூமியை பாக்குறாங்க. கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. எப்படியும் முத்தழகு பூமியை கூப்பிடதான் போறாங்க. அதுக்கப்புறம் ஒரே வீட்டுல எப்படி இருக்க போறாங்க, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.